தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் காலை வணக்கங்கள். பரலோகத்தின் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தின் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியானம், சோர்ந்து போகாதிருங்கள். நாம் 4 காரியங்களில் சோர்ந்து போகக்கூடாது. முதலாவதாக ஜெபம் செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். லூக்கா 18:1. லூக்கா 18வது அதிகாரம் 10 முதல் 14 வரை வாசிக்கும் பொழுது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் உவமையை சொன்னார். மார்க் 14வது அதிகாரம் 32 42 வரை, கொலோசியர் 4:2, 1 தெசலோனிக்கர் 5:17. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஓயாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்கள், கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். இரண்டாவதாக, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள். கலாத்தியர் 6:9, கலாத்தியர் 6:10, 2 தெசலோனிக்கர் 3:13, யாக்கோபு 4:17, சங்கீதம் 37:3, சங்கீதம் 37:27. நான்காவது, நற்கிரியைகளை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். ரோமர் 2:7 அவ்வாறு சொல்லுகிறது. மத்தேயு 5:14-16 அவ்வாறு சொல்லுகிறது. நான்காவது, ஊழியம் செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4:1 சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகி நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போவதில்லை. 2 கொரிந்தியர் 4:16, ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்க இருக்கிறது. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஜெபம் செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். நற்கிரியைகள் செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். ஊழியம் செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால் சோதிக்கப்படுக்க உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் யாவருக்காகவும் ஜெபித்திருக்கிறேன், தொடர்ந்து ஜெபிப்பேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபைகள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.